வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வெற்றி பயணம். தலைப்பு: முருகனை கண்ட கவி அருணகிரிநாதரின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு தரிசனம். நற்சந்திப்பு. பழமையான திருவண்ணாமலையில் பிறந்தார் அருணகிரிநாதர். சிறுவயதிலிருந்தே பாடல்கள் எழுதுவதில் திறமையோடு இருந்தாலும் வாழ்க்கை முறையில் தடுமாற்றமடைந்தார். இளமையில் வேலைக்குப் போகவில்லை. அதனால் குடும்பம் அவரை வெறுத்தது. இயல்பான வாழ்க்கையை விட்டு விழுந்த பாதை. இளமையிலேயே பெண்களின் ஆசையில் வீழ்ந்தார். தன்னை ஒட்டிய சகோதரியின் ஆதரவில் அவர் வாழ்ந்தார். ஆனால் அந்த உதவியையும் அவர் தவறாகவே பயன்படுத்தினார். அந்த நாளும் வந்தது. ஒருநாள் சகோதரி அவனை கேட்டாள், "நீ முறைப்படி ஒரு வேலை பார்த்து வாழக்கூடாதா? நீ என் இரத்தத்தை குடித்து வாழ்கிறாய்." அந்த வார்த்தைகள் அருணகிரிநாதரின் உள்ளத்தை அதிர வைத்தது. வாழ்க்கையின் வீண் பயணத்தை களைந்து பார்த்தார். தற்கொலை முயற்சி. தன் வாழ்க்கைக்கு முடிவே போட வேண்டும் என்று முடிவெடுத்தார். திருவண்ணாமலை கோயிலில் பறவை கோபுரத்திலிருந்து குதிக்க முற்பட்டார். ஆனால் அந்த தருணத்தில் அருணகிரிநாதருக்கு ஒரு ஒளி தெரிந்தது. அதில் முருகனின் வடிவம். அண்ணாமலையிலும் முருகனும் அவனை காப்பாற்ற வந்தது. முருகன் சொன்னார், "நீ என் பக்தன். உன் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாயிருக்கும். உன் வாக்கால் என்னை புகழ்." புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அது ஒரு மறுபிறவி போல. அருணகிரிநாதர் தன் வாழ்க்கையை முற்றிலும் முருகனுக்கே அர்ப்பணித்தார். தமிழில் மிகுந்த பக்தி பாட்டு தொகுப்பு திருப்புகள் பாடல்களை பாட ஆரம்பித்தார். திருப்புகள் பக்தியின் கவியரசன். அவரது திருப்புகள் பாடல்களில் இசை, தமிழின் இனிமை மற்றும் முருகன் பேர் ஒவ்வொன்றிலும் ஒலிக்கிறது. அருணகிரிநாதரின் கவிதைகளில் உருக்கமான முருகன் பேர் டோட். அமைதியான வாழ்க்கை அல்ல. அவரது வாழ்க்கை அநேக நகரங்களுக்கு பயணமாகி முருகனை பாடிக்கொண்டே இருந்தார். திருச்செந்தூர், பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம் எனச் சென்றார். ஒவ்வொரு பாடலும் அந்த இடத்துக்கே உரிய ஆன்மீக தீபமாக இருந்தது. அருணகிரிநாதரின் சோதனை. ஒருமுறை சிறுத்தொண்டர் என்ற சைவசித்தருடன் விவாதம் நடந்தது. அவரால் அருணகிரிநாதரின் ஆன்மீகத்தன்மை சோதிக்கப்பட்டது. ஆனால் முருகனின் அருளால் அவர் வாதத்தில் வெற்றி பெற்றார். காணாமல் போன அருணகிரிநாதர் ஒருநாள் திருப்பரங்குன்றத்தில் அவரை மக்கள் தேடியும் காணவில்லை. அப்போது ஒரு குரல் ஒலித்தது, "அருணகிரிநாதர் இப்போது நம் முருகனோடு இருக்கிறார்." டோட். முடிவும் துவக்கமும். அருணகிரிநாதரின் வாழ்க்கை எதையும் விட்டுவிடாத நம்பிக்கையை கூறுகிறது. தற்கொலைக்குச் சென்ற ஒரு மனிதன் இறுதியில் தமிழின் பக்திப் படைப்போராக மாறுகிறார். முடிவு. அவரது வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் என்னவெனில், நாம் எதனால் வீழ்ந்தாலும் முருகனை துதித்தால் நிச்சயமாக எழலாம். திருப்புகள் ஒரு சக்கரம். முருகன் என்ற சக்கரத்தின் சூட்சுமம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் புதிய வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் இந்த பதிவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும். காம்போ பாடல். அருணகிரிநாதர் பவம் தீர்த்த அருள் தரும். திருப்புகள் ஒலி ஒலிக்கும். குறிப்பு: இந்த கதையின் மூலம் நாம் பெறும் பாடம், தப்பான பாதையில் இருந்தாலும் உணர்வோடு வேண்டினால் முருகன் நம்மை திருப்புவார்.